மாணவர்களே, இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். எழுத்துக்களை வாசிப்போம். முதல் எழுத்துக்களை படிமுறையில் எழுதுவோம். பாருங்கள், உங்களுக்கு விருப்பமான நண்பர்கள் சிலர் இங்கே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் பெற்றோருடன் பாடசாலைகளில் சென்று வந்திருப்பீர்கள். நானும் அப்படி ஒரு இடத்துக்கு சென்று வந்தேன். என்னவென்று தெரியுமா? மிருக காட்சி சாலை. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் மாடித் திரிந்தன. பொல்லா நரியும் புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டகச் சிவிங்கி கூட இருந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறு குரென்றது. யானையொன்று காதை காதை ஆட்டி நின்றது. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? தெரியுது தானே? அந்த மாதிரி நான் இந்த மிருக காட்சி சாலைக்கு சென்ற போது இவர்கள் ஒரு அட்டையை கொடுத்து இதை மாணவர்களுக்கு எவ்வாறு எழுதுவது என்று சொல்லிக் கொடுங்கள் என்று கொடுத்துள்ளார்கள். பார்ப்போம் அங்கே என்ன உள்ளதென்று. இது நீங்கள் ஏற்கனவே வாசித்து உள்ள தெரிந்த எழுத்துக்கள். இன்று நாங்கள் இந்த எழுத்துக்களை எவ்வாறு கோடுகளில் அழகாக எழுதுவதென்று பார்ப்போம். எழுத்துக்களை உச்சரித்து கொண்டே எழுதுவோம். இந்த இரட்டை ரூல் கோப்பியில் எவ்வாறு அழகாக நாங்கள் எழுத்துக்களை எழுதப் போகிறோம் என்பதை நான் எழுதல, உங்களைப் போல ஒரு சிறிய ஒரு கையொண்டு வந்து இங்கே எழுதப் போகுது. பாருங்கள். ட. இந்த எழுத்து நீங்கள் உச்சரித்த எழுத்து ட. இது எப்படி எழுதுவது என்று பார்ப்போம். அழகாக மேலிருந்து கீழாக எழுதப்படுகின்றது. அடுத்த எழுத்து என்ன என்று பார்ப்போம். ப. இதுவும் எங்கு தொடங்கி எங்கு முடிப்பதென்று எங்களுக்கு தெரிகிறது. அடுத்த எழுத்து ய. அவதானித்து கோடுகளுக்கு இடையில் நீங்கள் எழுத்துக்களை எழுதி பழக வேண்டும். ம. ம. அடுத்த எழுத்து ள. இதுவும் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே ள என்று நீங்கள் எழுத வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ட, ப, ய, ம, ள. அடுத்த எழுத்துக்களை பார்ப்போம். ஈ. ஈ. மேலிருந்து ர. இது என்ன எழுத்து? ச. ச. எங்கே உச்சரித்து கொண்டே எழுதுங்கள். நீங்கள் அங்கு உச்சரித்து கொண்டு எழுதுவது எனக்கு நன்றாக கேட்கிறது. ச. அடுத்தது க. க. உச்சரித்து கொண்டு எழுதி பழக வேண்டும். பொழுது எழுத்துக்கள் எங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கும். த. த. பார்த்தீர்களா? இந்த ச எழுத்து நாங்கள் எவ்வாறு எழுதியுள்ளோம் என்று. இந்த ச அடுத்ததாக க இந்த வளைவு வருகின்றது. அடுத்து அது இன்னும் சிறிது த இந்த கோட்டுக்கு கீழாக வருகிறது. விளங்குகிறது தானே? நம்ம அடுத்த எழுத்தையும் பார்ப்போம். இதுவும் எழுத்துக்களை உச்சரித்து கொண்டே எழுதுவோம்.
ந ந ங ங. அழகாக பென்சிலை அழகாக பிடித்து எழுத வேண்டும். எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த எழுத்து அ. அ ஆ. ஆ. இ இ. சந்தோஷமா? இவ்வளவு நேரம் நாங்கள் இரட்டை ரூல் கொப்பியில் அந்த எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவதென்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் 4 ரூல் கொப்பியில் இந்த எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவதென்று பார்ப்போம். எழுத்துக்களை உச்சரித்து கொண்டே எழுதுவோம். ட ப. இப்பொழுது உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் எழுதும் முறை நன்றாக விளங்கி இருக்கும். ய ம ல ஈ ர ச க த ந ங அ ஆ இ. இப்பொழுது இரட்டை ரூல் கொப்பியில் எழுத தெரியும் அழகாக. 4 ரூல் கொப்பியிலும் உங்களுக்கு அழகாக எழுத தெரியும். வீட்டில் இதை நல்ல முறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதி பழகும் நேரம் உங்களோட எழுத்துக்கள் அழகாக உருப்பமைய வரும். அப்பொழுது ஆசிரியர் கெட்டிக்கார பிள்ளைகள் என்று உங்களை பாராட்டுவார். இப்பொழுது நாங்கள் சில பயிற்சிகளை பார்ப்போம். புள்ளிக்கோடுகளின் மீது எழுதுவோம். இதுவும் நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம். கோடுகள் புள்ளிக்கோடுகளை இணைத்து கோடுகள் வரைந்துள்ளோம். அது போன்றவே இந்த புள்ளிகளை இணைத்து இப்பொழுது இந்த எழுத்துக்களை எழுதி பார்ப்போம் எவ்வாறு என்று. வாருங்கள் என்னுடன். ஆயத்தமா? அனைவருக்கும் இவ்வாறான ஒரு எழுத்து வந்திருக்கும். ட. அடுத்த எழுத்து ப. ய ம. இவ்வாறு அழகாக இப்பொழுது உறுப்பாக உங்களுக்கும் அந்த எழுத்துக்கள் வந்திருக்கும். 4 ரூல். ட ப. அதே எழுத்துக்களை கீழே எழுத போகிறோம். ய ம. என்ன பிள்ளைகளே, இன்னும் ஒரு பயிற்சியையும் பார்ப்போமா? இப்பொழுது எழுத்துக்களை பார்த்து எழுதுவோம். இந்த எழுத்துக்களை நீங்க பார்த்து அது போல அழகாக பக்கத்தில் உருப்பமைய எழுத போகின்றீர்கள். உங்களுக்கு இங்க அம்புக்குறிகள் மூலம் அந்த எழுத்துக்கள் எழுதும் திசைகள் காட்டப்பட்டுள்ளது. அதை அவதானித்து நீங்களும் அவ்வாறே அழகாக எழுத வேண்டும். ந எவ்வாறு எழுதுவதென்று பார்ப்போமா? ஓ, நீங்களும் எழுதியிருப்பது எனக்கு தெரிகிறது. பார்ப்போம் இதே போன்று உங்களுக்கும் அங்கு எழுத்துக்கள் வந்திருக்குதா என்று. ந. அடுத்த எழுத்து அம்புக்குறி இங்கு தொடங்கி எவ்வாறு இந்த எழுத்து எழுதப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு தெரிகிறது. அதே போன்றே நீங்களும் எழுதி பழகுங்கள். ச. இலகுவான ஒரு எழுத்து. ப. அடுத்தது ம. எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகள் தானே? இன்னும் ஒரு பயிற்சி, மிகவும் விருப்பமான பயிற்சி. எழுத்துக்களில்
மீது நிறம் தீட்டுவோம். எழுத்துக்களின் மீது எவ்வாறு நிறம் தீட்டப் போகிறீர்கள்? இங்கு 2 எழுத்துக்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. நீங்கள் இதற்கு இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான நிறங்களை தெரிவு செய்து அழகாக வரையறைக்குள் நிறம் தீட்டி பழகி இருக்கின்றீர்கள். அதுபோல அழகாக நிறம் தீட்டி பார்ப்போம். இப்பொழுது நானும் ஒரு நிறம் தீட்டி இருக்கின்றேன். அது நீங்கள் பாருங்கள். இது எனக்கு பிடித்தமான நிறம். அதுபோன்று நீங்களும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நிறங்களை தெரிவு செய்து அழகாக நிறம் தீட்டுங்கள். அடுத்த எழுத்துக்கு இன்னும் ஒரு நிறம் தீட்டி உள்ளேன். அதையும் பாருங்கள். இது க, அது ட. இது எனக்கு பிடித்தமான நிறம். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நிறத்தை கொண்டு நிறம் தீட்டி பழகுங்கள். இன்னும் இருக்கின்றது. தெரிகிறதா பிள்ளைகள்? இது போன்ற பயிற்சிகளை நீங்கள் வீட்டிலும் செய்து பழகுங்கள். இப்பொழுது உங்களுக்கு எழுத்துக்களை வாசிக்கவும் தெரியும். அவற்றை எவ்வாறு அழகாக எழுதவும் தெரியும். இன்னும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.